உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு பதிவை காண இருக்கின்றோம். சனி பெயர்ச்சி. கடந்த 2-3 வருஷமாக 12 ராசி அன்பர்களுக்கும், நாம் ஏதோ மேஷராசி அல்லது மீனராசி அப்படிங்கிறது கிடையாது, 12 ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சனி பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெருவிழா இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருஷம் அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவான் திருக்கணித பிரகாரம், இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி பின்னாடி வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்குது, பங்குனி மாதம் அது நடக்குது. ஆனால் திருக்கணித பிரகாரம் இந்த சனி பெயர்ச்சி பெருவிழா 17/1/2023 அன்றைய தினம் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாக எந்த கிரகமானாலும் 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், கிரக பயிற்சிகள் வந்து கொண்டே இருக்கும். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் வருஷ கிரகங்கள். ப்ளஸ் சூரியன் சந்திரன், இவங்கெல்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆனாலுமே கூட எல்லோரும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது, ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி தான். ஏன்னா சனி பகவான் தான் விதி, தலையெழுத்து. ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவர் அந்த சனி பகவான். அப்போ இதனால் இந்த சனி பெயர்ச்சியால் நம்ம தலையெழுத்து ஏதாவது மாறுமா, நம்ம தலையெழுத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாரா இந்த சனி பகவான் அப்படின்னு ஆவலோடு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2ஆம் வருஷம் இன்னும் என்னெல்லாம் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, சனி பயிற்சியை பார்த்து விடுவோம். அன்பு நேயர்களே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சி எப்போ நடக்குதுங்கிறத பார்த்தோம், என்றைக்கு ஆரம்பிக்குது என்றைக்கு முடியுதுங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஏற்கனவே இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவுகள் போட்டிருக்கிறோம். இதில் நன்மை பெறக்கூடிய ராசிகள் அல்லது நல்ல நல்ல யோகங்கள் பெறக்கூடிய ராசிகள், இந்த சனி பெயர்ச்சியால் ஒரு நல்ல திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், நம்ம கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறோமே தவிர எல்லாருக்குமே இப்போ 100 கோடி பேர் இருக்காங்கன்னா அது 100 கோடி பேரும் திடீர் பணக்காரனாவோ இல்லை கோடீஸ்வரனோ ஆகிட முடியாது. அந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். ஆனால் அந்த சனியுடைய பார்வை அந்த யோகத்தை கொடுக்குது. அதை கொடுக்கக்கூடிய தகுதி சனிக்கு இருந்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா, அதுதாங்க முக்கியம். அப்போ இந்த தனவரவு பணவரவு இதையெல்லாம் தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ராசிகள் யார் யார், பெஸ்ட்டு ராசி எது அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 ராசி அன்பர்களும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளாகவும் நன்மையை பெறக்கூடிய ராசிகளாகவும் அமைகிறார்கள். எதனால் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும், ராஜயோகமோ அல்லது ஏதோ ஒரு யோகம், அந்த யோகம் ரிஷபத்துக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரல திரிகோணம் 5வது வீட்டில் இருந்து வந்த அந்த சனி பகவான் 4-10 அமைகிறார். அப்போ 4-10 உட்காரும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், அதிர்ஷ்டங்கிறது பேகை கொண்டு வந்து பைசா வச்சுட்டு போகிறது கிடையாது, கீழே கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் தான் அதிர்ஷ்டம். அப்போது 4-10 அமரக்கூடிய அந்த சனி பகவான் அவங்களுடைய சுகபோகங்களை அதிகரிப்பார். வண்டி வாகனங்கள் இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றங்களை கொடுப்பார். அப்போ அது மூலிமா பண வரவு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிதுனத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த அஷ்டம சனியில் பாடுபட்டவங்க மிதுன ராசி என்பது. அப்போ அவ்வளோ துன்பங்களை கொடுத்த சனி பகவான் போகும்போது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார்.
அல்லது அடுத்த வீட்டில் போய் உட்காந்து 5வது பார்வையாக பார்க்கின்ற பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார், மிதுனத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போ பாக்கியாதிபதி இல்லையா அவர்? அந்த பாக்கியாதிபதி ஏதாவது ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்ல, தனயோகத்தையோ பதவி யோகத்தையோ ஏதாவது ஒரு யோகத்தை கொடுத்தா தானே ஒரு பாக்கியாதிபதி. பாக்கியம்னாலே என்னது? நன்மை தானே. அப்போது மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் அந்த சனி பகவான் அங்கு அமைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசிக்கும் இதே தாங்க. இது நாள் வரையில் அதே 5, 9 மகரத்தில் அமைந்திருந்தார். மகரத்தில் அமர்ந்திருந்த சனி பகவானால் கன்னி ராசிக்கு காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் அந்த கன்னி ராசிக்கு இப்போ சனி பகவான் 6இல் மறைகிறார். அப்போது 6இல் மறைகின்ற பொழுது நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய காலதாமதம், தடைகள் இவையெல்லாம் விலகும். அப்போது நன்மை பெறக்கூடிய ராசியில் கன்னி ராசி என்பர்கள் எப்படி வராங்கன்னா, சனி 6இல் மறைவதால் நன்மை. இதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு இங்கே ஏன் நன்மை நடக்குதுன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 7.5 சனியிலிருந்து அவங்கள் விடுபடுகிறார்கள். 7.5 சனியிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். 7.5 சனி முடிஞ்சது. இனிமேல் 28 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு சனி பயிற்சி, 7.5 சனி. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஃப்ரீ பேடு. அது வழியாக இந்த தனுசு ராசி அன்பர்களும் இங்கே நன்மை அடைகிறார்கள். அப்போது முறையே ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு என்று சொல்லக்கூடிய 4 ராசி அன்பர்களும் யோகத்தை பெறுகிறார்கள். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்குதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போம் வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி. கடந்த ஒரு 3 வருஷமாக எல்லாத்துலேயும் தடைகள், எதை எடுத்தாலும் நடக்கவே இல்லை சாமி, எந்த விஷயம் எடுத்தாலும் நடக்கவே மாட்டேங்குது சாமி, எல்லாத்துலேயும் ஒரு தடைகள் தடைகள் தடைகள். இப்படி வெறும் தடைகளையே சந்தித்து வந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லைங்க. ₹1 கூட சம்பாதிக்கவே கூட முடியல, இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, சொத்தை கரைஞ்சின்னு இருக்கு அப்படின்னு விடை தெரியாமல், இதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், விடை தெரியாமல் ஏன் இந்த கஷ்டம் என்று விடை தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான விடியல் காலம் துவங்கிவிட்டது, உங்களுக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது, நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது. இதுதான் உங்களுக்கு தலைப்பு. அப்போ ரிஷபராசிக்கு விடிவு காலம் பிறக்கின்றது. இதுக்கு முன்னாடி சொல்லுது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, தொழில் ஸ்தானத்திற்கு 10வது வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே, 10வது வீட்டில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பாக்கியங்களை தரப்போகிறார். ஏன்னா 10வது வீட்டுக்கு 10ஆம் அதிபதி அங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். போராத குறைக்கு எப்பொழுதுமே கும்பராசிகள் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சாதுவானவர், நன்மையை செய்யக்கூடியவர். மகரத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வலுவான சனியாக இருந்தாருனாக்கா, கும்பத்தில் சனி பகவான் வரும்போது ரெண்டுமே அவருடைய வீடு தானே, கும்ப சனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை வந்துடும். ஏன்னா கும்பம்ங்கிறது என்னதுங்க, நிறைவான குடம், இல்லை நீர் உள்ளது. அப்போ அந்த மாதிரி மனசும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மனசு வந்துடும். அப்போது ரிஷபராசி நேயர்களே, கொடுக்கக்கூடிய தகுதியை பெற்று நல்ல சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். சுப பலன்களை எழுதிக்கோங்க, சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் ரிஷபராசி நேயர்கள். சரி, அப்போ 10க்கு சனி வரார். இப்போ எங்களுக்கு வருமானம் எப்படி சாமி இருக்கும்? நாங்கள் இந்த தொழில் பண்ணுறோம். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், காட்டன் மில்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, கைத்தறி செய்யக்கூடியவர்கள்,
பெரிய தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், சிப்காட் போன்ற மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய நிறுவனங்கள், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸு, கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஐடி பார்க் அந்த ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக மீடியா துறையை சார்ந்தவர்கள். சனி பகவானுக்கும் இந்த மீடியா துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமாம், அப்போ அந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கார்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும். மெயினாக உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக ரிஷபராசிக்கு என்ன பண்ணுவாங்க, இழந்துக்கிட்டே இருக்குது சாமி, மைனஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ளஸ் ஆகவே இல்லை, வரவே இல்லை, ஆனால் இந்த குடம் காலி குடமாக ஆகிட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது சாமி, எங்கே எம்டி பாத்திரமாக ஆகிடுமோ, நிறைவான குடமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்கே சாமி, திரும்பவும் இதை போடக்கூடிய தகுதி வரலையே, நமக்கு எடுத்து செலவு பண்ணக்கூடிய தகுதி தான் வருகிறது. அப்போ வளர்ச்சி அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்ப வரும். நான் இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன் சாமி, நான் எங்கேருந்து வாங்கி கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன், எனக்கு இது கிடைக்குமா சாமி, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் கடனை அடைக்க முடியுமா முடியாதா சாமி, எனக்கு அது உண்மையை சொல்லுங்க. அப்போது நல்லது நடக்கும், பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம், நல்லது நடக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யார்? கண்டிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் போர்வெல், விவசாயம், இதெல்லாமே உங்களுக்கு பூமி சார்ந்த தொழில்கள் தான். குறிப்பாக பில்டர்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். ரியல் எஸ்டேட் அதே மாதிரி, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வச்சிட்டேன் சாமி, எனக்கு சேல்ஸே ஆகலை, நான் வீடுகளை கட்டி வச்சுட்டேன் சாமி, ஆனால் அது வந்து எனக்கு இன்னும் கை கொடுக்கலை, இன்னும் பாதி வீடுங்க விற்காமலே இருக்குங்க சாமி, அப்போ இடப்பிரச்சனை, இடதோஷங்கள் இருக்கும். அப்போ அதில் ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கணும், அது ஒரு விசிட்டிங் வச்சுக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு நேரடியாக பார்த்து அந்த இடத்துக்கு என்ன சாமி தோஷம் இருக்குது, ஏன் இந்த இடம் சேல்ஸே ஆக மாட்டேங்குது, நான் இத்தனை கோடி ரூபா போட்டு கட்டிட்டா சாமி, எனக்கு இம்மீடியட்டாக ஒரு 25 கோடி வேணும், ஒரு 50 கோடி வேணும். அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியான ஒரு குருவை கொண்டு அந்த இடதோஷங்கள் பற்றி அறிந்து உரிய காலத்திலே பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ரிஷபராசி நேயர்களே. ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும், பில்டர்ஸ்க்கு தொழில் வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள், பையர்ஸ் நல்லா புது பையர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு கஸ்டம்ஸ் ப்ராப்ளமோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பெண்டிங் ஏதாவது இருக்குமே, ஆனால் வரவுகள் வந்து சேரும், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ். இந்த எஜுகேஷன் செக்டரில் பொறுத்தவரையிலும் போன வருஷம் நல்ல முறையில் பிஸ்னஸ் இருந்தாலுமே கூட தேவையில்லாத தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அதிகரித்திருப்பார்கள், வீண் வம்பு வழக்குகள்.
உங்கள்கிட்ட அந்த நிறுவனத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கில் எதிரிகள் உருவாகி அது மூலயமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலம் உருவாகிறது. அப்போ அதுக்கு தகுதியான ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சரியான பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த ஸ்கூல் செக்டர், காலேஜ் செக்டர் இவங்கெல்லாம் நல்லா முன்னேற்றம், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளாகட்டும், கடன் பிரச்சனைகளாகட்டும், வம்பு வழக்குகளாகட்டும், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் சரியாகும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, இல்லை அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசினியர்களே தொழில் ஸ்தானத்துக்கு தான் இந்த சனி பகவான் வருகிறார். நான் சொல்லக்கூடியது 2.5 வருஷத்துக்கு, 2025 வரையிலுமே இது பொருந்தும். அப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ ரிஷபராசினியர்களே உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ அல்லது அரசாங்க பதவிகள், வெளிநாட்டில் அரசியலாக ஒரு உயர் பதவியில் இருக்கிறது, இல்லை இந்தியாவிலே கூட ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறது, ஒரு சிஇஓ ரேஞ்சில் ஒரு சேர்மேன், ஒரு சீஃப் செக்ரட்டரி, அப்போது ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல போஸ்டிங் வேணுமா, பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், பணியிடை மாற்றங்கள் உருவாகும், டிரான்ஸ்ஃபர் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஊர் விட்டு ஊர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பணியிடை மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாப் சேஞ்சஸ் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். வேறு வேலைக்கு நான் போகலாமா சாமி, வேறு கம்பெனிக்கு நான் போகலாமா, கம்பெனியில் மாறலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு தொடர்ந்து நான் வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், என் மேனேஜர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், இப்போ எனக்கு கொஞ்சம் அன்சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அரசியல் பதவிகள் நல்ல போஸ்டிங்கில் இருக்க, ஒரு மினிஸ்டராக இருக்கும், அல்லது ஒரு வாரிய தலைவர் போஸ்டிங்கில் இருக்கும், அல்லது ஒரு எம்பி, எம்எல்ஏ, அப்போ அரசாங்க பதவிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி தான், அதே போல் தான் அப்ராடில் இருந்தாலும் சரி தான். ஸோ அரசியலில் நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் அரசியல் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். அதையும் மீறி நீங்கள் நினச்சதை சாதிக்கலான்னு சொல்கிறீங்க சாமி, ஏன்னா நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நடத்த முடியலையே அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ அந்த தடைகளுக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ அந்த தடைகளுக்கான காரணங்களை அறிந்து அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத எதிரிகளுடைய தொந்தரவுகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், அரசியல் நெருக்கடிகள், பழிவாங்குதல், அரசியல் பழிவாங்குதல், சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்டது, வேணுமனே ஒரு வம்பு வழக்கு போடுறது, அரெஸ்ட் பண்ணுறது, மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போகிறது, அப்போது ஐடி ரைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அரசியல் நெருக்கடிகள், ஒரு நிர்பந்திக்கிறது. அப்போது இந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குமே, ஆனால் அந்த எதிரிகளை எல்லாம் தூள் தூளாக்க முடியும். அன்னை வாராகியினுடைய அருள் இருந்தால் ரிஷபராசினியர்களே உங்களுடைய எதிரி யாராக இருந்தால், அந்த எதிரி யார் கண்ணுக்கே தெரியல சாமி, கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு கண்டுபிடிக்கலாம், அவனை தூள் ஆக்கிடலாம். அன்னை வாராகியால் மட்டுமே இது முடியும். அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் ரிஷபராசி நேயர்கள். அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ், அதே போல் பேட் ட்ரீம்ஸ்,
கனவுல யாரோ திருத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி, பேட் ட்ரீம்ஸ், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், எப்பயும் ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி. எனக்கே தெரியுது நான் பயப்படுறேன்னு, ஆனாலும் அந்த பயத்தை என்னால் நிப்பாட்டவே முடியல. இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். எனக்கே தெரியுது சாமி நான் பயப்படுறேன்னு, ஆனால் இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் சனி பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள். அப்போ இது என்ன கர்மா, அந்த கர்மாவை கண்டுபிடித்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ரியல் எஸ்டேட், அது நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் குறையும். மெயினாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிரிந்த பிள்ளைகள், ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போகிறது, என் ஒரே பொண்ணு சாமியை விட்டு வெளியே போயிடுச்சு, ஒரே பையன் சாமி இப்படி பண்ணிட்டான், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்துக்கு மெயின் காரணம் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எதிரிகளுடைய பிரச்சனைகள், இதனால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள். பயம் இருக்குமே, ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் பிறக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி அடுத்து வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் அமையப்போகுது. நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்களாக வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய சினிமா துறைக்கு வெற்றி கைகூடும். அதே போல தான் திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக பருவம், அந்த ஒரு 50 வயசில் பொண்ணு தேடுறது, இன்னும் கல்யாணமே ஆகாம ஒரு முதல் திருமணம், 2வது திருமணம், அதே போல் குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நல்ல விடை கிடைக்கும். சனி பகவானுடைய கருணையினாலே ரிஷபராசிக்கு நன்மைகள், பல நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இன்னும் கூட உங்களுக்கு நல்ல சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, சனி பயிற்சின்னு சொன்ன உடனே துள்ளி குதிச்சுன்னு, ஐயா சனி பயிற்சி வந்ததா ஒரு படத்தில் ஜனகராஜ் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அவர் துள்ளி குதிப்பார். அதுபோல் இந்த சனி பயிற்சி எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே. காரணம் என்னென்னா, அந்த அஷ்டம சனி இந்த மிதுன ராசி அன்பர்களை போட்டு வாட்டி வறுத்து எடுத்து அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் ஒரு 3 வருஷமாக அஷ்டம சனியால் கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் விலகியது. நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய துன்பம் விலகியது. அஷ்டம சனியின் கஷ்டம், துன்பம் விலகியது. இனி எல்லாம் சுகமே. இனி இந்த இப்போ 9க்கு வரார், பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். இது நாள் வரையில் கேந்திரத்தில் இருந்த சனி பகவான் பொதுவாக 1, 4, 7, 10 இருந்தால் அது சனியுடைய தோஷம். அதுவே 1, 5, 9 திரிகோணத்தில் சனி பகவான் இருந்தால் அது யோகம். அப்போது தோஷ சனி விலகி, எழுதிக்கோங்க, நல்லா மனசில் எழுதிக்கோங்க, 2.5 வருஷத்துக்கு இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. தோஷ சனி விலகி யோக சனி ஆரம்பம். புரியுதுங்களா? அப்போது இப்போ நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு யோகத்தை தரக்கூடியது. ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் பல்வேறு வகையான யோகங்கள் நடைபெறப் போகுது. ஒருத்தருக்கு திருமணம் நடந்தால் அது திருமண யோகம், ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தால் அது குழந்தை பாக்கிய யோகம், வேலை கிடைச்சா உத்தியோக யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டால் அதிர்ஷ்ட யோகம்,
இடமாற்றங்கள் அமைந்தால், பதவி உயர்வுகள் அமைந்தால் பதவி உத்தியோக யோகம், இப்படி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு யோகங்களாக மாறப்போகுது. மிதுனராசி நேயர்களே, கண்டிப்பாக மிதுனராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய துன்பம் என்ன, உங்களுடைய கவலைகள் என்ன, நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை வீண்படி அவமானங்களை சந்தித்திருக்கிறீர்கள், எத்தனை கோர்ட்டு கேஸை சந்திச்சிருக்கிறீங்க, எவ்வளோ ஃபேமிலியில் ட்ரபுள் சந்திச்சிருக்கிறீங்க, உறவு முறைகள் எவ்வளோ கெட்டு போயிருக்கு, இவை அனைத்தும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த 2.5 வருஷமாக நான் தான் தொடர்ந்து பலன்னு சொல்லி உங்களோட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது மிதுனராசி அன்பர்களே, கட்டாயம் நல்லது நடக்கும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வராரு, பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இப்போ 9ல் குரு இருந்தால் யோகம். ஆனால் சனி இருக்காரே சாமி, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். சனிக்கு அந்த குருவானவர் 2வது பாவமாக, தனக்கு 2வது பாவமாக தனஸ்தானத்தில் அமைகிறார். பொதுவாக சனியும் குருவும் கோடீஸ்வர யோகம், இதெல்லாம் ஒரு ரகசியம். அப்படி பார்க்கின்ற பொழுது சனியும் குருவும் 2-12 அமைந்திருக்கிறார்கள். குரு கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது எல்லாம் மிதுனராசிக்கு யோகத்தை கொடுக்குது, நல்ல யோகத்தை கொடுக்குது. நான் தான் சொல்கிறேனே, மிதுனராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனை வீண்படி அவமானங்களை சந்தித்திருப்பீங்க, எவ்வளோ சொத்தை விற்றுருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். எவ்வளோ பணங்காசை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, வாங்கி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, உதவி செய்து ஏமாந்துருப்பீங்க என்பதும் எனக்கு தெரியும். ஆரோக்கிய குறைவுகள், போட்டிகள், தொழில் எதிரிகள், எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அதி அற்புதமான தருணம் வந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி, நான் எப்படியாவது நான் கொஞ்சம் வெளியில் வரணும், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை செய்வீர்களே, ஆனால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி வழினா அதுதான் ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் சொல்லக்கூடிய நல்ல வழிகாட்டுதல்கள், உங்களுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் வழி தெரியணும், அதுக்கு குரு முக்கியம். சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 150 பேர், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, சிப்காட் நிறுவனங்கள், தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அப்போது பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, அது சம்மந்தமான ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காட்டன் மில்ஸ், அந்த உற்பத்தி, அந்த நூல்லாம் உற்பத்தி, அந்த காட்டன் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கைத்தறி, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவையெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மொத்தமாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா நம்ம இந்த மிதுன ராசியில் எத்தனையோ ஆஸ்பத்திரி தன்னுடைய பேரை இழந்து நல்ல நேம் இருக்கும், அந்த நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். எதிரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ எத்தனையோ ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களாக கூட இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்குமே, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பேர் புகழை இழந்திருப்பார்கள். அதே போல் தான் ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், எத்தனையோ வம்பு வழக்குகள், அட்வொகேட்ஸ்,
அதே போல் மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஐடி ஃபீல்டு, முக்கியமாக மீடியா துறையை சார்ந்தவர்கள். இந்த மீடியா துறைக்கும் சனி பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். மீடியா துறைக்கும் சனி பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, அதாவது எஜுகேஷன் செக்டர். அப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவானால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். தொழில் எதிரிகள் யாராக இருந்தாலும் சரிதான், தொழில் எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் காணாமல் போவார்கள். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் விலகும். மிதுன ராசி நேயர்களே, தேவையில்லாத தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவையெல்லாம் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் மற்றும் விவசாயம், பூமி சார்ந்த தொழில், அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய ரோடு கான்ட்ராக்ட், அது மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும். ஏன்னா 10ல் குரு 9ல் சனி. அப்போது பூமி சார்ந்த தொழில்கள் வலுப்பெறும். ஸோ ரியல் எஸ்டேட்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லாபங்கள் அதிகரிக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் தான் பில்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்? 2 பிரச்சனை தான். ஒன்று கடன் பிரச்சனை, இன்னொன்று அவங்க எல்லாத்தையும் போட்டு கட்டி முடிச்சிருப்பாங்க, சேல்ஸ் ஆகிருக்காது, தடை விலகி இருக்காது. அப்போது மிதுன ராசியை பொறுத்தவரையிலே ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், இவர்கள் இருவருக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் விலகும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மீள முடியாத கடன் சுமைகள். நான் இந்த கடன்லேருந்து வெளியில் வருவேனா வரமாட்டலாம், என்னோடய ஆயுள் காலத்தில் இந்த கடனை நான் அடைப்பேனா அடைக்க மாட்டேனா சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி அன்பர்களும் இருக்கிறார்கள். அப்போது உங்களுடைய கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடியுது, அப்போது கடன் சுமைகள் குறையும், அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகும். சொத்து பிரச்சனைகள் இருக்குமானால் அவை விலகும். எனக்கு உரிய சொத்து சாமி இது, எங்கள் அக்கா தரமாட்டுறாங்க, அண்ணன் தம்பிங்க சொத்து பிரச்சனை, அதில் இடம் பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர். அரசியலை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல காலம் பிறந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா 10லே இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பதவி உயர்வை உங்களுக்கு பெற்றுத் தருவார். மிதுன ராசி அன்பர்களே, அரசியல் கை கொடுக்கும். அரசியல் நெருக்கடிகள் இருக்குமே ஆனால் அரசியலில் எப்பவுமே அரசியல் நெருக்கடிகள் இருக்கும், அரசாங்க நெருக்கடியும் இருக்கும். அரசியல் பழிவாங்குதல், அந்த அரசியல் பழிவாங்குதலில் நேரடியாகவே உங்கள் மேலே எதிரிகள் உருவாகி உங்கள் பேர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் உங்களை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும், உங்களை எப்படியாவது அடக்கணும், உங்களை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வழக்குகள் போடுவது, தேவையில்லாத வம்பு வழக்குகளை தொடுப்பது, அதே போல் அரசியல் நெருக்கடி செய்கிறது, விட்டுட்டு ஓடி போய்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது, ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கவலையே படாதீங்க மிதுனராசி என்பர்களே. கட்டாயம் அதெல்லாம் சரி பண்ண முடியும். அன்னை வாராகியின் கருணையினாலே அதெல்லாம் சரி பண்ண முடியும். அவன் எதிரி எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிரச்சனைகள் விலகும். அரசியலை சார்ந்த நண்பர்களே, பதவிகள், நல்ல பதவிகள் கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ, ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தால், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே
நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நான் ஜாப் பண்ணுற இடத்துல எனக்கு மனசே பிடிக்கல சாமி, என்னை சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன்னா வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னோடய பாஸ் என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறையும். அது குறையணும்னா என்ன சாமி பண்ணணும்னா அதுக்கு உரிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குது, அப்போ அந்த நல்ல நேரத்தை இந்த மிதுன ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கிய உணவு உள்ளது, அப்போ நீங்கள் வயிறை சுத்தமாக வச்சுக்கணும், அப்போ தான் அந்த உணவு போய் அங்கே ஒட்டும். அப்போ நல்ல நேரம் பிறந்திருக்கிறது, நல்லது நடக்கப் போகுது, அப்போ உரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், உங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செய்வீர்களேயானால் இந்த நன்மை உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், செய்வினை கோளாறுகள், செய்வினை தோஷம், மந்திர மாந்திரிக தோஷம், அதாவது குடும்ப பிரச்சனையால் வரக்கூடியது, வெளியில் பிரச்சனையால் வரக்கூடியது, தொழில் போட்டியால் வரக்கூடியது, பெண்கள் வசியம், ஆண் வசியம், இப்படியெல்லாம் நிறைய அந்த செய்வினை கோளாறுகள், 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே. ஆனால் இதனால் கொஞ்சம் உறவு முறைகள் பிரிஞ்சு போயிட்டாங்க, மனைவி பிரிஞ்சுட்டாங்க, கணவன் பிரிஞ்சுட்டாங்க, பொண்ணை கூட்டு போயிட்டாங்க, பையனை கூட்டு போயிட்டாங்க, இப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ண முடியும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. நிச்சயம் பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேரும். அதே போல தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங், பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும், வேலையில் நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகும், கவலையே படாதீங்க. பணியிடை மாற்றங்கள் அதிகம் உருவாகும். அதே போல் ஜாப் சேஞ்சஸ், வேறு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு நல்ல முறையில் இருக்கும், நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங், ப்ரமோஷன் கிடைக்குமா, சிஇஓ, சேர்மன், டைரக்டர், ஒரு வைஸ் பிரசிடெண்ட் அல்லது அதுக்கு மேலே என்னெல்லாம் உண்டோ, அப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி, அது மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. சினிமா துறைக்கு கை கொடுக்கும், பேர் புகழ் கைகூடும். அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் நல்ல வருமானத்தை தரக்கூடிய, மறைமுகமான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமணங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பாக்கியம், இவையெல்லாம் கைகூடுவதாக அமையும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீரும், கடன் பிரச்சனைகள், கடன் சுமை, கடன் வாங்கினவங்க மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள் குறையும், நல்லது நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ மென்மேலும் இந்த சனி பயிற்சியை பற்றி சொல்லலாம், இன்றைக்கி நாள் பூரா பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசியை பொறுத்தவரையிலே 6லே சனி பகவான் மறைகிறார். இது நாள் வரையில் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் 5லே சனி பகவான் இருந்தார். இப்பொழுது 6ல் சனி பகவான் மறைகிறார். சனி பகவான் 6ல் மறைவதைப் போல, சனி பகவான் 6ல் மறைவதைப் போல கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் மறையும். உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்தும் சனியைப் போல 6ல் மறையும். உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள். இவன் தான் எதிரின்னு இதனால் ரொம்ப டான்ஸ் ஆடின்னு இருப்பான். நான் பார்த்துக்கிறேன் பாரு உன்னை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, அவன் ரொம்ப டான்ஸ் ஆடுவான். அப்படி மிகவும்
துள்ளி குதிக்கக்கூடிய எதிரிகள் கூட மறைந்து போவார்கள். வம்பு வழக்குகள் உங்கள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடும், பெரிய பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடும், ஆனந்த தாண்டவம் ஆடும், ஆணவ தாண்டவம் ஆடும். அப்படி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுடைய தாண்டவங்கள் குறைந்து நல்ல முறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் மறைந்து போவார்கள், பிரச்சனைகள் மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது கன்னிராசி அன்பர்களே. அப்போது 6லே சனி பகவான் மறைந்து 7லே குரு பார்க்க 2 8 ராகுவும் கேதுவும் மறைய கன்னிக்கு யோகம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், கன்னிராசிக்கு நிறைந்த யோகத்தை தரக்கூடியது, ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதை போல கன்னிராசி என்பர்களே, நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், அல்லது சொசைட்டியில் ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ஒரு பேர் புகழ் உடைய ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரிதான், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சார் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஹையர் ஃபேமிலி, இந்தியாவிலையும் வேர்ல்டு வைடு எங்கள் நேம் சொன்னால் இந்த ஃபேமிலி இந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லிவிடுவாங்க. அப்பேற்பட்ட பேர் வாங்கின கம்பெனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கும் கன்னிராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் வந்திருக்கும், வீண்பழி அவமானங்கள் வந்திருக்கும், வம்பு வழக்குகள் வந்திருக்கும். நீங்கள் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரிதான், கிரகம் தன் வேலையை செய்யும், கிரகத்தை மிஞ்ச யாருங்க கிடையாது. அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜாங்க அதிகாரியாக இருந்தாலும், அரசியலில் ஒரு பெரிய பதவிகளில் இருந்தாலும் கன்னிராசியாக இருந்திருப்பீர்களே ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் அந்த வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண்படி அவமானங்கள், ஏதேனும் ஒரு சின்ன ட்ரபுள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது தொடங்குகிறது கன்னிராசி நேயர்களே. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் ஒரு ஹையர் பொசிஷன், எங்கள் பேரை சொன்னாலே இந்த மாதிரி இந்த ஃபேமிலின்றது தெரிஞ்சிடும். அப்போது எனக்கு எதிரி யாருன்னே தெரியல சாமி, என்னுடைய ஆப்போசிட் யாருன்னு தெரியல, என்னுடைய எதிரிகள் யாருன்னே தெரியல. ஸோ என்னுடைய எனிமி உங்களால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா, அதை வந்து கிளியர் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும் கன்னிராசி அன்பர்களே. சரி, இந்த சனி பயிற்சி 6ல் சனி பகவான் மறைந்து 7லே குரு பார்க்க 8லே ராகு 2லே கேது என்று நான் சொன்னேன். இப்போ இதனால் எங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? கன்னிராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் தொழில் வளர்ச்சி அடைவதற்கான காலம் துவங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அல்லது ஒரு 5 ஆண்டுகளாக நீங்கள் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் தடையாகவே இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய லட்சியமோ உங்களுடைய டார்கெட்டோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னடா முயற்சிகள் செய்தீர்களோ, உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் எத்தனை தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அப்போ யாருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டால், சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே கன்னிராசிக்கு நன்மை செய்கிறார் சனி பகவான், 6ல் மறைகிறார். அப்போது வருமானம் அதிகரிக்கும். கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் ஒரே ஒரு ஆள் ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க, அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடிய கம்பெனிஸ், 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், சிப்காட் நிறுவனங்கள், பெரிய ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், அதே போல்
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு காட்டன் மில்ஸ் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கைத்தறி நிறுவனங்களாகட்டும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும், கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஒரு நல்ல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மீடியா தொழிலாக செய்யக்கூடியவர்கள், மீடியாவை தொழில் நிறுவனங்கள். அப்போ இவங்க எல்லாருக்குமே தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கன்னிராசி என்பவர்கள் இப்போ மேற் சொன்ன அனைத்து தொழிலும் சிறப்பாக அமையும். மீடியா துறையெல்லாம் பேர் புகழ் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும். நான் ஒரு சின்ன சேட்டலைட் சேனல் வச்சுருக்க சமயம் எனக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, அல்லது வேறு ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது என்னுடைய சேனலுக்கு, நான் வெற்றி பெறுவேனா? நிச்சயமாக உங்களுடைய நேம் வெளியே வருவதற்கோ இல்லை ப்ரமோஷன், உங்களுடைய சேனலுடைய நேம் வந்து ப்ரமோட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சொன்ன நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அல்லது பூமி சார்ந்த தொழில்களாகட்டும், மீடியா துறையாகட்டும், அல்லது மில் காட்டன் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்கள், அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸ், நிதித்துறையை சார்ந்தவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கன்னி ராசிக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடிக்கடி வெளிநாடு சென்று வருவீர்கள் கன்னி ராசி என்பர்களே. அதிகமாக வெளிநாடு செல்லக்கூடியவங்க, அதிகமாக ஃப்ளைட்டில் பறக்கக்கூடியவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, ட்ரெயின்லேயோ அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கீங்க, வெளிநாட்டு பையர் உங்களுக்கு, புது பையர் உங்களுக்கு கிடைப்பாங்க, முன்பின் தெரியாதவர்கள் அறிமுகம் ஆவார்கள். அது மூலயமா உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நல்ல உயர்வு, இந்த தொழிலெலாம் வளர்ச்சி அடையும், உயர்வு பெறும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருந்திருக்கும். வேணும்னே உங்களை வந்து ஒரு அடக்குமுறையாகவோ அல்லது ஒரு வீண்படி அவமானங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலோ, பெயரை கெடுக்கின்ற வகையில், அது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவாக இருந்தாலும் இல்லை, வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும், அரசியலை பொறுத்தவரையிலே கன்னிராசியாக இருப்பீர்கள். ஆனால் எதிரிகளுடைய அரசியல் எதிரிகள் உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அப்போது அந்த மாதிரி ஏற்பட்ட தேவையில்லாத தொந்தரவுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அல்லது ஒரு ஐடி ரைடு பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அல்லது வந்து ஒரு சிபிஐ ரைடு, அல்லது வந்து ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு, என்கொயரி, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்குமே. ஆனால் அரசியல் நண்பர்களே, ஒரு நல்ல அற்புதமான எதிர்காலம் அமையப்போகுது. அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சனி பகவான் 6ல் எப்படி மறைந்தாரோ அதை போல எதிரிகள் மறைந்து போவார்கள். அப்போ அதுக்கு என்ன முக்கியம்னா, உங்களுடைய வழிபாட்டு முறைகள் மிக முக்கியம். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம். மனசில் எப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்.
மனசில் தேவையில்லாத பயம், மரண பயங்கள் கூட, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் வரக்கூடிய பயங்கள் அல்லது ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதிகப்படியான கடன் பிரச்சனைகள், கொடுத்து ஏமாறுறது, வாங்கி கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருப்பது, இப்படி பல மனக்கவலைகள் இந்த கன்னிராசிக்கு இருக்கும். ஆனால் கன்னிராசி என்பர்களே அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இந்த மனக்குழப்பத்துக்கு என்ன காரணம்? மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பல கன்னிராசி என்பர்களுக்கு எதிரிகள் தான் காரணம். ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு எதிரிகள் யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க. இவங்க தான் எதிரி அப்படின்னே தெரியாமல் இருப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் அந்த மறைமுக எதிரிகள் பிரச்சனைகள் குறையும். ஒரு சில இடங்களில் செய்வினை கோளாறாக இருக்கும், வேணும்னே அவங்கள அழிக்கிறதுக்காக ஒரு செய்வினை வைக்கிறது, மாந்திரீக தோஷங்கள் மாந்திரிகமாக வச்சு பண்ணுறது, கட்டு போடுறது, மருந்து போடுறது, அல்லது வசியம் சம்மந்தப்பட்டது, குடும்பத்தை பிரிக்கிறது, இப்படிலாம் நிறைய அதர்மங்கள். அப்போ அந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க 2 பேருக்குமே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ அல்லது அரசாங்க கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் பணியிடை மாற்றங்கள் உருவாகும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சாமி, நான் இந்த கம்பெனி மாறலாமா, ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கலாமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் பர்த் சார்ட்டு கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். சும்மா கோவிலில் குறி சொல்கிற மாதிரி நீங்கள் மாறிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது பிறப்பு ஜாதகம்தான் பேசும். வேலையில் கவனம் தேவை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி வேலையில், ஆனால் எனக்கு என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. வேணும்னே உங்களை அடக்கிறதுக்காக, உங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் பண்ணணுங்கிறதுக்காக, இல்லை உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சாமி. அப்போ நான் இந்த இடத்துல இருக்கணுமான்னு எனக்கு தோணுது. இல்லைனா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா, வரா மாதிரி இருக்குது, அது தடைகள் இருக்குது. இப்படி பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் கன்னிராசி என்பர்களே, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக அமையும். நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வது சிறப்பு, வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள். இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே ஒரு அற்புதமான வருடங்களாக அமையப்போகுது. இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. காரிய தடைகள், செயல் தடைகள், சொல் தடைகள், முன்னேற்ற தடைகள், இப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, எனக்கு கிட்ட நெருங்கி வருதுங்க சாமி, நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன், ரொம்ப ரீச் பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு லாஸ்ட் மினிட்டில் மிஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பை நழுவ விடக்கூடியவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. கன்னிராசி சினிமா துறையை சார்ந்த கன்னிராசி அன்பர்களே, சின்ன சின்ன வழிபாடுகள், சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள், அதுதான் உங்களை கைதூக்கி கொடுக்கும், அதுதான் உங்களை வெற்றியடைய செய்யும். அப்போது அந்த சூக்ஷ்மத்தை அறிந்து, அந்த ரகசியத்தை அறிந்து செய்வீர்களேயானால் சினிமா துறையை சார்ந்த கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு நன்மை நடக்கும். அடுத்ததாக
திருமணம், குடும்பம். இந்த திருமணமாகட்டும், முதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், 30 வயசாது சாமி, 40 வயசாது சாமின்னு கல்யாணம் ஆகலை, திருமண யோகங்கள் கைகூடும். பொதுவாக விதின்னு சொல்லக்கூடியவரே அந்த சனி பகவான் தான். அவர் வழிவிடும்போது நிச்சயமாக திருமணங்கள் கைகூடும். அந்த திருமண தடைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணி நின்று போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தடைகள் விலகும். அல்லது அது உரிய பரிகாரங்கள் என்ன என்பது தெரிந்து செய்து கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, மெயினாக ஃபேமிலி, இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை கைகூடும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். ஒரு பையன் கோச்சுன்னு போயிட்டான் சாமி, என் பொண்ணு வெளியில் போயிடுச்சு, என்னுடைய கணவர் கோச்சுன்னு போயிட்டார், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகி மீண்டும் உறவுகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம், பெண்களால் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், துறை ரீதியான டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி அல்லது வீண்பழி அவமானங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இப்படி நிறைய விஷயங்கள் சனி பகவானை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அதி அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக அமையப்போகிறது. யாருக்கு நல்லது நடக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையில் 2வது பாவத்தில், அதாவது தனஸ்தானத்தில், குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாரே சாமி, அந்த குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்திலேருந்து சனி பகவான் விலகி போகிறாரு, 3வது வீட்டுக்கு போகிறாரு. அது எப்படி சாமி நல்லது நடக்கும் என்று சொன்னால், அந்த 2வது வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக இருந்தார். புரியுதுங்களா? பாத சனியாக பணங்காசு வரும், ஒரு பக்கம் வருமானம் வரும் சாமி, ஆனால் ஒரு பக்கம் மன நிம்மதி இருக்காது, ஒரு பக்கம் ஒற்றுமை இருக்காது, மனசு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்தது சாமி, தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தது, செயல்பட முடியாமல் இருந்தது, முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது, இப்படி பல லிஸ்ட்டு போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 7.5 சனி தான் காரணம், பாத சனி தான் காரணம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் முதல் உங்களுக்கு அந்த 7.5 சனி முடியுது. இனிமேல் 30 வருஷம், 28 வருஷத்துக்கு பிறகு தான் 7.5 சனி உங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஜோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போது 7.5 சனியிலிருந்து விடுதலை, முழுமையான விடுதலை பெற்று நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சனி பயிற்சியாக தனுசு ராசிக்கு அமைய போகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, 3ல் சனி பகவான் போனாலும் நமக்கு கவலை இல்லை. 7.5 சனியின் கொடுமை முடிந்தது, இனி நன்மை நடக்கும். 7.5 சனியின் கொடுமை முடிந்தது, இனி நன்மை நடக்கும் தனுசு ராசி நேயர்களே. சரி, இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் அமைந்தாலும் 5ல் இருக்கக்கூடிய ராகுவோடும் அதே சமயத்தில் 11ல் இருக்கக்கூடிய கேதுவோடும் இந்த சனி பகவான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அதோட உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவோடும் இவர் 2-12 தொடர்பை வச்சுக்கிறார். எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி நேயர்களே, இந்த சனிக்கும் குருவுக்குமான தொடர்பு 2024 செப்டம்பர் மாதம் வரையிலும் தொடரப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த பதிவு எதுங்க, 2025 அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கான பலன். இந்த சனி பெயர்ச்சி பலன் இருக்கே, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது 2025 செப்டம்பர் வரையிலும் வரக்கூடிய பலன். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி என்பர்களே, இந்த குருவால் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம்.
அப்போது ஏறக்குறைய 2 ஆண்டுகள் 2024 வரையிலுமேவும் ரொம்ப சூப்பராக நல்ல முறையில் ஸ்மூத்தாக உங்களுக்கு போக போகுது. உங்களுக்கு இந்த 7.5 சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? ஒரு சிலருக்கு பதவிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும், குடும்பத்தில் சில பேர் பிரச்சனைகள் வந்திருக்கும், ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையை இழந்திருப்பார்கள், ஒரு சில குடும்பத்தை இழந்திருப்பாங்க, சொத்து பத்துக்களை இழந்திருப்பாங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டதோ அந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய வகையில் அங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை இங்கேயே பெறக்கூடிய வாய்ப்பை இந்த சனி, குரு, ராகு மூவரும் சேர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். தனுசு ராசி நேயர்களே, எங்களுக்கு தொழில் துறைகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அதை சொல்லுங்கள் சாமி. அடுத்த 2.5 வருஷத்துக்கு நான் தான் சொல்லிட்டேனே, 7.5 சனி முடிஞ்சாலே உங்களுக்கு கஷ்டம் போயிடுதுன்னு தான் அர்த்தம். அப்படியே நீங்கள் கவலைப்படுறீங்க. அப்போ தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர், 150 பேர், 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள், கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, 3,000 பேர் வேலை செய்யக்கூடியவங்க, உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், பல பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பேக்கிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், பணங்காசு கொடுக்கல் வாங்கல், கமிஷன், அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸு அந்த கைத்தறி சம்மந்தப்பட்டது, மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, காட்டன் மில்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பண்ணைகள், தொழில் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, கார்கோ, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், நீதித்துறை சார்ந்தவர்கள், இப்படி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மீடியா துறையில் சார்ந்தவர்கள். மெயினாக இந்த மீடியா துறையை பற்றி நாம் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசியாக இருப்பார்களே, ஆனால் பொதுவாக சனிக்கும் ராகுவுக்கும் தொடர்பு எப்படி நெருக்கமான உள்ளதோ அதே போல் இந்த மீடியா துறைக்கு ஒரு நெருக்கம் உண்டு. தனுசு ராசிக்கு நம்ம வெளியில் இருந்து பார்க்குறதுக்கு வேண்டும்னா ஒரு பெரிய சேட்டலைட் சேனலாக அவங்க தெரியலாம், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு 1008 கஷ்டங்கள் இருக்கும். அவங்களும் 10 நிமிஷம் உட்கார வச்சு பேசினா கதையாக சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் மீடியா துறையை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில், அதே போல் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அது மூலிமா அந்த ஸ்கூல் காலேஜெலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே தனுசு ராசிக்கு 5ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதே போல் சனி பகவானை பொறுத்தவரையிலே 3 மற்றும் உங்களுடைய 9ஆம் பாவத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தையும் இந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதே போல் உங்களுக்கு
உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய சிம்மத்தையும் பார்க்கிறார், 12வது பாவமாகிய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10 சனி பார்க்கல, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கல, அதுதான் விஷயம். அதை 3வது பாவமாக இருந்து 10 பார்க்கும்போது கஷ்டமாக போயிடும், தப்பிச்சிங்க நீங்கள் இங்கே. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உணவுத்துறையாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன ஹோட்டலில் பெருசாக ஏதோ ஒன்று உணவுத்துறை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதே போல் கேளிக்கை விடுதிகள், ரிசார்ட்ஸ், இதெல்லாம் தனுசு ராசிக்கு ரொம்ப அமையும். குருவுடையது இல்லையா, அமையும் அதெல்லாம். அதே போல் பேங்க் செக்டர்ஸ். அப்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எந்த தொழில், நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக அமையப் போகுது. அரசியல் நண்பர்களே, உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். பொதுவாக தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு சினிமா துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் காணாமல் போவார்கள். இதனால் வரலாம் உங்கள் எதிரி உங்கள் முன்னாடி இன்னும் டான்ஸ் ஆடியிருப்பான், நான் தான்டா, என்னை பார்த்தியா, என்னை எதுவும் பண்ண முடியாது, உண்டு துளி குதிச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட எதிரிகள் காணாமல் போவார்கள், நல்லது நடக்கும். வீண்பழி அவமானங்கள், துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு சின்ன சின்ன செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிப்பது, இன்னொருத்தர் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் தலை குனிகிறது, அல்லது துறை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அரசியல்வாதிகளாக இருந்தால் அது ஒரு ஐடி ரைடு அல்லது சிபிஐ ரைடு, ஒரு பெரிய ஃபேமிலி சாமி, நாங்கள் எங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பண்ணுறாங்க, எங்களை காலி பண்ணுறதுனே இப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள், என்கொயரிஸ், இதெல்லாம் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால், இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தகுதி, இவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய தகுதி, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அந்த சூக்ஷமம், அந்த ரகசியத்தை தெரிந்து அதற்கு உரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் ஓடிப்போகும், கஷ்டங்கள் விலகும், நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியல் நெருக்கடிகள், அரசாங்கத்தால் வரக்கூடிய நெருக்கடிகள், வேணும்னே உங்களை கார்னர் பண்ணுறது, வேணும்னே உங்களை டார்ச்சர் பண்ணுறது, வேணும்னே உங்களை ப்ரெஷர் கொடுக்கறது, வேணும்னு செய்கிறது. அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், உங்களை வேணும்னே அழிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த அதர்மத்தை செய்யக்கூடியவர்கள், எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், குடும்ப எதிரிகள், இதனால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அரசியல் நெருக்கடிகள், இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சமாளித்து நீங்கள் உரிய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2-3 வருஷமாக எனக்கு ப்ரமோஷனே போடலை சார், எனக்கு இப்போ போடுவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தனுசு ராசி நேயர்கள் பதவி உயர்வு கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜாப் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இனிமேல் அவங்க சப்போர்ட் பண்ண, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேன், டீம் லீடர் சரியாக பேசலை, இந்த மாதிரி உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசிலே உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடியது மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பயங்கள் விலகும், நல்லது நடக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண யோகம், திருமண யோகம், முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணம், நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. திருமணங்கள் கைகூடும். எனக்கு 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை சாமி, பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
திருமண தடைகள், இது எப்பேற்பட்ட திருமண தடைகளாக இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி பண்ண முடியும். ஸோ திருமணங்கள் விலகும், தடைகள் விலகும். குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவார்னு தெரியவே தெரியாது, என் பையன் இப்படி பண்ணுவான்னு தெரியாது, என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு தெரியாது, ஏதோ வச்சுட்டாங்க சாமி, ஏதோ பண்ணிட்டாங்க சாமி, அதனால தான் இப்படி போயிட்டாங்க, இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது சாமி. அப்போ அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், வீண்படி அவமானங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம், அதுவும் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இந்த தொழிலெலாம் கூட நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. நம்ம இந்த சனி பயிற்சியை பற்றி ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் பேசி சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா அது 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கான ஒரு கண்டென்ட்டு ஆகியனால் அது ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிப்பது என்பது சரியாக இருக்காது. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதற்கு சரியான தீர்வாக அமையும். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.